வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட சில இறையியல் குறிப்புகளை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது முதல் ஆதாமோட தோல்வி, அதனால ஆரம்பிச்ச ஒரு பிரபஞ்ச போராட்டம், அப்புறம் ஒரு மீட்பர் வருவாருங்கிற வாக்குறுதினும் ஒரு பெரிய கதைய சொல்லுது. ஹம், இது ஒரு தொடர் கதை மாதிரி. ஆமா, ஒரே ஒரு மனுஷனோட ஒரு சின்ன தப்பு மனுஷங்களோட மொத்த வரலாற்றையும் எப்படி தலைகீழா மாத்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி. ஆதாமோட வீழ்ச்சியிலிருந்து தொடங்குவோம். அவரு அந்த தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டதும் அவருக்கு தன்னோட நிலைமை புரிஞ்சிருச்சு. ஆமா, அதாவது அவர் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டார், தன்னால் அதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆனா இது எப்படி ஒரு தனிப்பட்ட தோல்வி உலகத்தோட பிரச்சனையா மாறுச்சு? இதுதான் இந்த குறிப்புகள்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். இது ஆதாமோட தனிப்பட்ட பிரச்சனையோட நிக்கல, 3 பெரிய மாற்றங்கள் நடந்ததா இது சொல்லுது. ஓகே. 1, அவர் நிலத்தில் நிறந்த ஆளும் உரிமையை இழந்தார். அந்த அதிகாரம் சாத்தான் கைக்கு போயிடுச்சு. சரி. அதனாலதான் நிலம் சபிக்கப்பட்டு முள்ளும் புதருமா முளைக்க ஆரம்பிச்சது. 2வது, மனுஷ உடம்புல மாம்சத்தின் இச்சைகள்னு சொல்லப்படுற விஷயம் வந்தது. ஒரு நிமிஷம், மாம்சத்தின் இச்சைகள்னா என்ன அர்த்தத்துல இங்க சொல்லப்படுது? சிம்பிளா சொல்லணும்னா, நல்லது எதுன்னு தெரிஞ்சும் அதை செய்ய முடியாம தீய விஷயங்கள் மேல ஒரு இயல்பான ஈர்ப்பு வர்றது. கடவுளோட கட்டளைகளை பின்பற்றுவது ரொம்பவே கஷ்டமா ஆகிடுச்சு. 3வதா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டாச்சு. அப்போ அந்த ஒரு செயல். ஆமா, அந்த ஒரு செயல் சொர்க்கத்திலிருந்து பூமி வரைக்கும் எல்லாத்தையும் பாதிச்சது. ஒரு பிரபஞ்ச அதிகார போராட்டத்தை இது ஆரம்பிச்சு வச்சது. அவர் தப்பு செஞ்சதும் ஏவாள் மேலையும் கடவுள் மேலையும் பழி போட்டதா உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா. ஒரு தவறு செஞ்சதும் அடுத்தவங்க மேல பழி போடுறது அன்னைக்கு ஆரம்பிச்சது போல, அது இன்னைக்கும் ரொம்ப இயல்பான மனித குணமா இருக்கு. கரெக்ட். அந்த பழி போடுறது தோல்வியை ஒத்துக்காததோட அடையாளம். அந்த சக்தியற்ற நிலைமையில தான் கடவுள் ஒரு மீட்பரை, அதாவது மேசியாவை அனுப்புவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. ஓ, அந்த வாக்குறுதி என்ன சொல்லுது? ஆதாம் இழந்த எல்லாத்தையும் அந்த மீட்பர் திரும்ப கொண்டு வருவான்னு சொல்லுதா? ஆமா, அந்த மீட்பர் ஆதாமோட பாவத்துல இருந்து அவரை காப்பாத்துவாரு, நிலத்தின் மேல இருக்கிற சாபத்தை நீக்குவாரு, சாத்தானை தோற்கடிப்பாரு. அப்புறம் மனுஷன் திரும்பவும் ஏதன் தோட்டத்துக்குள்ள நுழைய வழியையும் உண்டாக்குவாருன்னு அந்த வாக்குறுதி சொல்லுது. இங்கதான் இந்த கதை ஒரு பெரிய யுத்தமா மாறுது. ஏன்னா சாத்தான் இந்த திட்டத்தை சும்மா நடக்க விட மாட்டான் இல்லையா? நிச்சயமா. உங்க குறிப்புகள்ல சாத்தானோட எதிர்ப்பை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இது ஒரு நாள் சண்டையில, இது ஒரு நீண்ட கால போர். இந்த மீட்பர் வர்ற வம்சாவளியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் சாத்தானோட நோக்கம். சரி. நோவா காலத்துல மனித இனத்தையே தவறான வழியில கொண்டு போனது, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புன்னு அந்த வம்சாவளியில வந்தவங்களோட வாழ்க்கையில தலையிட்டது, ஒருவேளை பஞ்சத்தை ஏற்படுத்தினதுன்னு பல வழிகள்ல முயற்சி செஞ்சதா இந்த குறிப்புகள் விவரிக்குது. அப்போ இது நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஒரு பொதுவான போர் மட்டும் இல்ல. இல்ல, இது ஒரு குறிப்பிட்ட தெய்வீக திட்டத்தை முறியடிக்க நடந்த தொடர் முயற்சி. சாத்தான் இப்படி மீட்பின் திட்டத்தை தடுக்க முயற்சி செஞ்சான்னு சொல்றீங்க. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. கடவுளோட அனுமதி இல்லாம இது நடக்க முடியுமா? ஏன்னா உங்க குறிப்புகள்ல கடவுள் சில தீய செயல்களை அனுமதிச்சத சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. உதாரணத்துக்கு யோபுவை சோதிக்க சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தது, ஆகாப் ராஜாவை ஏமாத்த ஒரு பொய்யான ஆவியை அனுமதிச்சதுன்னு இருக்கு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த குறிப்புகள் இதுக்கு தெளிவான விளக்கத்தையும் கொடுக்குது. கடவுளின் அனுமதி இல்லாம சாத்தானால எதையும் செய்ய முடியாதுங்கிறது உண்மைதான். அப்போ இயேசுவ சிலுவையில் அறையறதுக்கு பிலாத்துக்கு இருந்த அதிகாரம் கூட அது கூட மேல இருந்து கொடுக்கப்பட்டதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா? கடவுளே ஒரு தீய செயலை அனுமதிக்கிறார், ஆனா அந்த செயலை செஞ்சவர் தண்டிக்கப்படுவார்னு சொல்றது எப்படி சரி? அந்த தர்க்கத்தை உங்க குறிப்புகள் எப்படி வளர்க்குது? இத ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே. கடவுள் முழு போர்டையும் பாக்குறாரு, எல்லா காய்களோட அசைவுகளையும் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா சாத்தான் நகர்த்துற ஒவ்வொரு காயின் நகர்வுக்கும் சாத்தான முழு பொறுப்பு. கடவுள் அந்த நகர்வை அனுமதிக்கிறாரு, ஏன்னா அந்த நகர்வு கூட தன்னோட பெரிய திட்டத்தை நிறைவேற்ற உதவும்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த நகர்வோட தீய நோக்கத்துக்கு சாத்தான் தான் காரணம். ஓ, புரியுது. அதனால பிலாத்து, யூதாஸ், சாத்தான் யார் தீயதை செஞ்சாலும் அவங்க செயல்களுக்கு அவங்க தான் பொறுப்பு, தண்டனையும் அவங்களுக்கு தான். அப்போ இயேசு சிலுவையில இருந்தது ஒரு பலவீனத்தோட அடையாளமா பார்க்கப்படல. நிச்சயமா இல்ல. அவர் அந்த நிகழ்வை எதிர்த்து போராடாம அனுமதிச்சார். ஆமா, ஏன்னா அது வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற அவசியமா இருந்துச்சு. இது அவரோட சக்தியின்மைய காட்டல, பரம் தாம் பரிகல்பனை நோப்பு தான் சம்பூர்ண நியந்திரன் எம் நோக்கத்தின் உறுதியை காட்டுகிறது.
இதுதான் முதல் ஆதாமுக்கும் உங்க குறிப்புகள் சொல்ற கடைசி ஆதாமுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமா இருக்கணும். ஆமா, இந்த கடைசி ஆதாம்ங்கிற பட்டை ஏன் கொடுக்கப்படுது? முதல் ஆதாம் சென்ற தவற சரி செய்ய வந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல தானே? அதேதான். ஒருத்தரோட கீழ்ப்படியாமையால் வந்த வீழ்ச்சியை இன்னொருத்தரோட முழுமையான கீழ்ப்படிதல் எப்படி சரி செய்யுதுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஒப்பீடு. சொல்லுங்க. முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையால தோத்து போனான், தன்னோட தப்புக்கு மனைவியையும் கடவுளையும் குறை சொன்னான். ஆனா கடைசி ஆதாம் கடைசி ஆதாம், அதாவது இயேசு, மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு ஜெயிச்சார். அவர் அடுத்தவங்கள குறை சொல்லல, மாறா தன் மணவாட்டின்னு சொல்லப்படுற மனித இனத்தோட குற்றங்களை தானே ஏத்துக்கிட்டார். உங்க குறிப்புகள்ல கித்ரோன் பள்ளத்தாக்கு பத்தி ஒரு ஆச்சரியமான ஒப்பீடு இருக்கு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இந்த கித்ரோன் பள்ளத்தாக்கு ஒரு முக்கியமான குறியீடு. பழைய ஏற்பாட்ல தாவீது ராஜா துரோகத்தால தன் ராஜ்யத்தை விட்டு தப்பிக்கும்போது இதே பள்ளத்தாக்க தாண்டிதான் மிகுந்த துக்கத்தோட போனார். அது ஒரு தோல்வியின் வெளியேற்றத்தின் பாதை. சரி. இந்த ஆதாரங்களின்படி முதல் ஆதாமை சோதிக்க சாத்தான் அந்த பள்ளத்தாக்கை கடந்தான். அவன் தோத்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். ஆனா கடைசி ஆதாமுக்கு இது வேற மாதிரி நடக்குது. ஆமா, கடைசி ஆதாம பிடிக்கவும் எதிரிகள் அதே கித்ரோன் பள்ளத்தாக்க கடந்துதான் வராங்க. ஆனா இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னது? முதல் ஆதாம் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். கடைசி ஆதாமோ தன் மீட்பின் செயலை தொடங்க அதே பள்ளத்தாக்க கடந்து கெத்செமனே தோட்டத்துக்குள்ள மனப்பூர்வமா தைரியமா நுழைறார். ஓ, ஒன்னு தோல்வியோட வெளியேற்றம், இன்னொன்னு மீட்புக்கான நுழைவு. கரெக்ட். இது முதல் ஆதாமோட கதையை முழுசா தலைகீழ மாத்துற ஒரு செயல். இந்த மொத்த இறையியல் நாடகத்தையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க திராட்சை தோட்ட ஓமை உங்க குறிப்புகள்ல விளக்கப்படுது. அது இந்த பெரிய கதைக்குள்ள எப்படி பொருந்தது? அந்த ஓமை இந்த பிரபஞ்ச போராட்டத்தோட ஒரு சுருக்க மாதிரின்னு சொல்லலாம். சரி. அந்த ஓமையில திராட்சை தோட்டத்தோட உரிமையாளர் கடவுள், அத குத்தகைக்கு எடுத்தவங்க மனித குலம், உரிமையாளர் அனுப்புன ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள். குத்தகைக்காரங்க அந்த ஊழியர்களை அடிச்சு அவமானப்படுத்தி விரட்டிட்டாங்க. கடைசியா உரிமையாளர் தன்னோட ஒரே மகனை அனுப்புறார். அவரையாவது மதிப்பார்கள்னு நினைச்சு, ஆனா அவங்க அந்த மகனையும் கொன்னு சொத்தை அபகரிக்க முயற்சி செய்யறாங்க. ஆமா, இது மனித குலத்தோட தொடர்ச்சியான கீழ்ப்படியாமையே காட்டுது. ஆமா. ஆனா இந்த ஆதாரத்தோட பார்வை இன்னும் ஆழமா போகுது. இது வெறும் சொத்து பிரச்சனை இல்ல. அப்போ வேற என்ன? அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து எந்த கனியும், அதாவது ஒரு நீதியான மனிதன் கூட கிடைக்காம போயிருந்தா கடவுளோட அன்பின் கட்டளையே ரத்து செய்யப்பட்டு சாத்தான் ஜெயிச்சிருப்பான். அதாவது மனுஷங்களுக்கு அன்பு காட்ட தகுதியே இல்லைன்னு சாத்தான் நிரூபிச்சிருப்பான். கரெக்டா சொன்னீங்க. அப்போ இயேசுவோட மரணம் எப்படி இந்த நிலைமையை மாத்துச்சு? இயேசுவோட மரணம் 2 விஷயங்களை செஞ்சது. ஒன்னு, கடவுளோட மகனையே கொல்லத் துணிஞ்சதன் மூலமா சாத்தானோட தீமை எவ்ளோ உச்சகட்டமானதுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. சரி. ரெண்டாவது, அவ்வளவு துரோகத்துக்கு பிறகும் மனிதர்களை மன்னிக்க தயாராக இருந்ததன் மூலமா கடவுளோட நீதியையும் நிபந்தனையற்ற அன்பையும் நிரூபிச்சது. அதனாலதான் சாத்தானோட இறுதி முடிவு நரகன் இருக்கணும், அவனுக்கு மனம் திருந்த வாய்ப்பே இல்லைன்னு இந்த குறிப்புகள் உறுதியா சொல்லுது. ஏன்னா அவனோட செயல் அன்பின் ஆதாரமான கடவுளுக்கே நேரெதிரா இருந்தது. அப்போ இந்த எல்லா குறிப்புகளையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இது வெறும் ஆதாம்ங்கிற ஒரு தனிநபரோட கதை இல்ல. இது ஒரு பிரபஞ்ச அதிகார போராட்டத்தோட கதை. ஒரு தவறான கீழ்ப்படியாமையால் பறிப்போன உரிமைய இன்னொரு முழுமையான கீழ்ப்படிதலால் எப்படி மீட்டெடுக்கப்பட்டது என்பதுதான் இதோட மையம். மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த ஆய்வோட முக்கிய சாரம். கடைசியா இந்த குறிப்புகள் ஒரு இறுதி பார்வையை முன்வைக்குது. என்னது? அதாவது இறுதி தீர்ப்புக்கு முன்னாடி குற்றவாளியோட பாவங்களை மற்ற எல்லா படைப்புகளும் அறியும்படி கடவுள் வெளிப்படுத்துவார்னு சொல்லுது. ஏன் அப்படி? நேரடியா தண்டனை கொடுக்கலாமே. ஏன்னா அப்போதான் கடவுளோட தீர்ப்பு எவ்வளவு நீதியானது, சரியானதுன்னு எல்லாருக்கும் புரியும். இது வெறும் தண்டிக்கிறதுக்கான ஒரு செயல் இல்ல, நீதிய முழுமையா நிலைநாட்டுறதுக்கான ஒரு செயல். இது உண்மையிலே ஆழமான பார்வை. இது உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டுது. இந்த முழு பிரபஞ்ச நாடகத்தோட இறுதி நோக்கம் மனிதகுலத்தை மீட்பது மட்டுமல்ல, நன்மை மற்றும் தீமையோட உண்மையான தன்மைய மிக ஆழமா விளக்குவதும் ஆகும். இதன் மூலமா உருவாக்கப்பட போற புதிய படைப்புல சுதந்திரமான உயிரினங்கள் திரும்பவும் பாவத்தை தேர்ந்தெடுக்கவே யோசிக்காது. அப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மீட்பு திட்டம் எப்படி எல்லா காலத்திற்குமான ஒரு பிரபஞ்ச பாடமாகவும் மாற முடியும்.